வணக்கம். இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எந்திக்கிறதுக்கும் லேட் இன்னைக்கு. பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது இங்கே கேரளாவில். அதனால தான் கிட்டு வந்து காலையிலேயே என் பையன் கூட பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். சப்பாத்திக்கு என்ன பண்ணுறேன்னா, உள்ளிக்கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன இப்போ எப்படி பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 4 வெள்ளைப்பூடு, கருவேப்பில் போட்டு, அதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். எங்கள் பாப்பா போர்வையெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கா. கிட்டு டயர்டாகி வந்து படுத்துட்டான் உள்ளே. அவங்கவுங்க போர்வைகளை அவங்களே மடிச்சுக்குவாங்க காலையில். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி இங்கே ஸ்கூல் கிடையாது அப்படிங்கிறதுனால எந்திரிச்சது லேட்டு, காலை சாப்பாடு லேட்டு, எல்லாமே லேட்டு இன்றைக்கி. மசாலா என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் கட்டியாக வந்தோடனே நம்ம இறக்கிக்குவோம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நான் மாவை உருட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பையன்தான் வந்துட்டு தேய்க்க போகிறான். சப்பாத்தி போட்டு அவன் தான் எப்போவும் தேய்ச்சி தருவான். நான் அடுப்பில் போட்டு எடுப்பேன். இப்போ அவன் தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எங்கள் பாப்பா வந்து கீழே வச்சுருவான். கீழே உட்காந்து தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தேய்ச்சி பேப்பரில் வச்சுருவான். பாப்பா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும். அதை நான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவேன். இன்றைக்கி அவங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி சீக்கிரமே எந்திரிச்ச உடனே போய் பல்லெலாம் தேய்ச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். சப்பாத்திக்கும் உள்ளிக்கறிக்கும் சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம முட்டை வேக வச்சு போட்டோன்னா முட்டைக்கறி. இன்றைக்கி காலை வேலை இப்படி தான் போய்கிட்டுருக்கு. நீ மதியத்துக்கு லஞ்ச் வந்து பழைய சோறு தான். அதனால் வேறு சாப்பாடு ஒன்றும் இல்லை இன்றைக்கி. நீ நைட்டுக்கு தான் சாப்பாடு பார்க்கணும். வச்சாச்சு. எங்கள் பாப்பா சாப்பிட போகிறா. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.